இறை இரக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, இறைவனின் வழியை நம் வாழ்வில் கடைபிடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா? இதோ லூக்கா 6வது அதிகாரம் 35வது வசனம் அதற்கு வழிகாட்டுகின்றது. உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு எதிர்பாராமல் கொடுங்கள், ஏனெனில் அவர் நன்றியற்றவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கனி உள்ளவராய் இருக்கிறார் என்று அந்த வசனம் கூறுகின்றது. ஆம், இந்த இறை வார்த்தை நம்மை எதை நோக்கி அழைத்து செல்கிறது என்றால், நம்மை நேசிப்பவர்களை நேசிப்பது எளிது, ஆனால் நம்மை காயப்படுத்தியவர்களிடம் அன்பும் நட்பும் காட்டுவது நமக்கு மிகவும் கடினமானது. ஆனால் கிறிஸ்து அந்த உயரிய அன்பை வெளிப்படுத்தி தன் வாழ்க்கையில் கடைபிடித்திருக்கின்றார். பழி வாங்குவதற்கு பதிலாக மன்னிப்பையும் கனிவையும் தேர்ந்தெடுக்க அவர் நம்மை அழைக்கின்றார். மேலும் நாம் செய்யும் உதவிக்கு பாராட்டோ நன்றியோ பதில் உதவியோ கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நாம் நன்மை செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதர்களிடமிருந்து கிடைக்கும் கைமாறை விட இறைவன் காண்கின்றார். அவரிடமிருந்து நாம் இறை ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கைமாறாக பெற்றுக்கொள்கின்றோம் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். நன்றியற்றவர்களிடமும் இறைவன் கனிவுடன் இருக்கிறார் என்று சொல்வதன் அடிப்படையில் நாமும் அவரது பிள்ளைகள் என்பதை வெளிக்காட்டும் விதமாக இரக்கமும் அன்பையும் நம்மிடம் கருணை இல்லாமல் நன்றி இல்லாமல் நடப்பவர்களிடமும் காட்ட வேண்டும், மன்னிப்பை வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை இங்கே வழங்குகின்றார்கள். ஆகவே இறைவனின் பிள்ளையாக நாம் வாழ்ந்து அவரது ஆசீர்வாதத்தை உலகத்தில் பெற வேண்டுமெனில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். இறை இறைக்கம் போற்றி.